அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விரைவு தரிசனம், கோயிலுக்கு போகிறோம், அவசர அவசரமாக சாமியை தரிசனம் பண்ணணும், சீக்கிரம் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறத பார்ப்போம். ஒரு கோவிலுக்கு போனால் குறைஞ்சது 48 நிமிஷம் அல்லது 24 நிமிடம் கம்பல்சரி அந்த கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது மட்டும்தான் அந்த கோவிலோட முழு வைப்ரேஷன், நம்மளோட எண்ணங்கள் அந்த கோவிலோட வைப்ரேஷனில் கலந்து நமக்கு தேவையானது கிடைக்கும். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, உடனே வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. உங்கள் மனசு ஒருநிலையாகி நீங்கள் போகிறப்போ மனதார நீங்கள் கேட்கும் பொழுது மட்டும்தான் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது கூட்டத்தில் நின்றுட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த கதை அந்த கதை, இதெல்லாம் சொந்த கதை சோக கதை பேசிட்டோம், தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ஃபேமிலி கூட மற்றவங்க கூட உட்காந்து செல்ல நோண்டிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதும் எந்த புண்ணியமும் பாக்கியமும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ கோவிலுக்கு போனால் பொறுமையாக நிதானமாக இறைவனை தரிசனம் பண்ணுங்க, இறைவனோட திருநாமத்தை உச்சரிங்க. உச்சரித்த பிறகு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார இறைவன்கிட்ட கேளுங்க, இறைவன் கொடுப்பார். அது எந்த ஸ்தலமாக இருந்தாலும். மற்றபடி நீங்கள் போனோன்னு பார்த்துட்டு வரணும்னு நினச்சா நீங்கள் போகிறதுல பிரயோஜனம் இல்லை. நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்க, பொறுமையாக அமைதியாக மனநிறைவோடு தரிசனம் பண்ணி வாருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.